நம்ம வீட்ல லேண்ட்லைன் ஃபோன் ஒண்ணு இருந்துச்சே, அது என்ன ஆச்சு? பில்லு கட்டவே இல்லையே! அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப தான் போய் பார்த்தா, இணைப்பு துண்டிக்கப்பட்டது. ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் கொஞ்சம் இடத்துல. இவங்க மட்டும் மோனோபோலியா இருக்கக்கூடாது. பிஎஸ்என்எல்லும் வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக எங்க வீட்ல லேண்ட்லைன பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே. எவ்வளோ பில் வந்திருக்கு என்னன்னு போய் கேட்போம் அப்படின்னு பிஎஸ்என்எல் ஆஃபீஸுக்கு போனேன். 20 வருஷமா இந்த ஃபோன் எங்க வீட்ல இருக்கிறதுனால எனக்கு வந்து எப்பயுமே ஒரு நாஸ்டால்ஜியா ஃபீல்னால இந்த ஃபோன் அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து பழைய இதெல்லாம் இல்லப்பா கனெக்ஷன்லாம் ஆப்டிகல் ஃபைபரை மாத்திக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே 2500 ஆகுமா? லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஆடு நீ ஒப்பந்த பணியாளரா அப்படின்னு கேட்டேன். ஆமா இங்க நிரந்தரமா யாரையும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆடு. சரி ஓகே. திருப்பி வரப்போ தான் பாத்தீங்கன்னா இந்த பிள்ளையார் சிலையெல்லாம் பார்த்தேன். எங்க போயிட்டு இருக்கேன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பிஎஸ்என்எல் சிம்மு ஃப்ரீயா தராங்க. ஆதார் நம்பர் இல்லை ஏதோ ஒரு ப்ரூஃப் இருந்தா போதும் ஃப்ரீயா வாங்கிக்கலாம். ஒரு மாசம் வந்து கால் பேசிக்கலாம். அப்புறம் வந்து 2 GB per டே. 28 நாளுங்கிறத ஒரு மாசமாக்கி 349 ரூபா ஆக்கிட்டே உனக்கு ஆகணும்டா ஏர்டெல்காரா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இந்த சிம்மை வாங்கிட்டு அப்படியே வர வழியில தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மன்னார்குடி ரோட்டில் வந்து ஏதோ சாலை பணிகள் மேற்கொண்டு இருக்கிறதுனால அந்த வழி மூடி இருக்கா. ஸோ இங்கே செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. அப்போ தான் சைடில் இப்ராஹிம் ஸ்டோரில் பார்த்தேன் கம்ப்யூட்டர் பில்டிங்க்கு ஆட்கள் தேவை அப்படின்ட்டு. யாராச்சும் இருந்தால் போய் அவங்க அணுகிக்கோங்க. அதுக்கப்புறம் லெசி குடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. லெசி சிறப்பான லெசி சூப்பரான லெசி எங்கே குடிக்கணும்? ஒரே ஒரு கடை தான் இருக்குது திருத்துறைப்பூண்டிலே. ஆமாம் அஃப்கோர்ஸ் நான் அடித்து சொல்லுவேன். அதுக்கான காரணத்தையும் சொல்கிறேன். லெசின்னா ஒரு புளிப்பு தன்மை இருக்கணும். அது குடிக்கும் போது அப்படியே வந்து நாக்கில் அப்படியே நம்ம ஒட்டிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு லெசி சூப்பரான லெசி இங்கே இருக்குது. அண்ணன் இவங்கள்ட்ட கேட்டேன் நான் வந்து எவ்வளோ லெசி கொடுத்தாலும் தண்ணியாகவே இருக்குது உங்கள் கடையில் மட்டும் எப்படி திக்காக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ தான் சொன்னார் நான் வந்து பசும்பால் தயிர் யூஸ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் போட்டு மத்து போட்டு நல்லா கடைவோம். குடிச்சிட்டு சந்தோஷமாக கிளம்பிட்டோம். டாட்டா பாய்.